வணக்கம் நண்பர்களே, நம் கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இப்போ பார்க்குறது என்னவென்றால் சின்ன சின்ன நாய்க்குட்டிகள் பாருங்கள். இது வந்து குட்டி போட்டு ஒரு 20 நாள் தான் ஆகுது. இந்த குட்டி வந்து எவ்வளோ அழகாக விளையாடுது பாருங்கள். இதோட விசுவாசத்தை பாருங்கள். இந்த மாதிரி சின்ன குட்டிகளை நம்ம பிடிச்சுமோ வளர்க்கும் போது அது கடைசி வரையும் நம்ம கூட விசுவாசமாக இருக்கும். இது வந்து நாட்டு நாய்க்குட்டி. இது வந்து இயற்கையாக வந்து கருவுற்று குட்டி போட்ட குட்டிகள். இது வந்து முழுக்க நல்ல ஒரு அற்புதமான குட்டி. இது கலர்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு. இது ஒரு அழகான கலர். பேர் வந்து ராம், அது பேர் சீதா, அதோட பிரதர்ஸ் தான் அவங்கெல்லாம். இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையாக வளரக்கூடிய ஒரு நாய்க்குட்டிகள். இதுக்கு எந்த வித பராமரிப்பும் கிடையாது. இதுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு, கொஞ்சம் பால் ஊற்றினா போதும். இது வந்து கடைசி வரையும் நம்ம கூட விசுவாசமாக இருக்கும். எந்த ஒரு எஜமான் நம்மளுக்கு உணவு அளிக்கிறாரோ அந்த எஜமானுக்கு நம்ம கடைசி வரையும் விசுவாசமாக இருக்கணுன்றதை நம்ம கண்டிப்பாக இந்த நாய்க்குட்டி மூலமாக நம்ம நன்றி கண்டிப்பாக கற்றுக்கணுன்றதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா நாய்னாவே வந்து விசுவாசம்தான். அதோட விசுவாசத்தை அது கடைசி காலம் வரையும், அது ஒரு ஆயுள் முடியும் வரை அது வந்து கடைசி வரையும் அதோடைய விசுவாசத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாதம் அதுக்கிட்ட இருந்து நீங்கள் காணாமல் போய் ஒரு மாதம் கழித்து வந்தால் கூட அந்த நாய்க்குட்டிகள் வந்து உங்களை வந்து எப்படியோ அடையாளம் கண்டுபிடிக்கும். இந்த அடையாளம் கண்டுபிடிச்சி உங்களால் வந்து விசுவாசமாக அதோட வாழ ஆட்டம். இது வந்து இயற்கையாக கடவுள் வந்து படைத்த ஒரு வரம் இந்த நாய்க்குட்டிகளுக்கு விசுவாசம் என்பது. இந்த விசுவாசத்தை அதனால தான் சில பேர்லாம் சொல்லுவாங்க நாய் நன்றியறி உள்ளது, நாய் விசுவாசம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையாக இந்த மாதிரி குட்டிகளை எடுத்து போய் நம்ம வளர்க்கும் பொழுது இதையும் நம்ம அடாப்ட் பண்ணி வளர்த்த மாதிரியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி காலம் வரையும் நம்மளை விட்டு போகாது இந்த நாய்க்குட்டிகள். இது வந்து அந்த அளவுக்கு இதோட விசுவாசத்தை கடைசி காலம் வரை அதோடைய இறுதி ஆயுள் முடிவு வரை காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ கமெண்ட்டை கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட்லாம் இருந்தால் மட்டுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். இந்த நாய்க்குட்டிகள் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக விளையாடுதுன்ட்டு. இதோட விளையாட்டு வந்து சின்ன நம்மளுடைய கண்களை ஈர்க்கும், நம்மளுடைய கவனத்தை திருப்பும். நம்மளுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இந்த நாய்க்குட்டிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன நாய்க்குட்டிகள்லாம் விளையாடும் போது அதை பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதோட எந்த ஒரு கள்ளங்காப்படம் இல்லாமல் எல்லாமே ஓனரோட செருப்பாக இருந்தால் கூட அதை கடித்து அதோட விளையாடுது பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டிகள் பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது. ஒன்றுத்துக்கு ஒன்று ஜாலியாக விளையாடிக்கிட்டு. இது வந்து ஒரு ஆசையான உலகம். இந்த உலகத்தில் வந்தவங்க நிறைய பேர் வந்து மனதில் எந்த டென்ஷனும் கிடையாது, பிபி கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, சுகர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நாய் மேலே விசுவாசம் வைக்கும் போது தான் அவங்களோட தன்மை தெரியும். இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு முக்கியமான நம்ம கூட வந்து வளரக்கூடிய ஒரு செல்ல பிராணிகள். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அடாப்ட் பண்ணி வளர்க்கணுன்றதுல நம்ம வந்து எப்பொழுதுமே தெளிவாக இருக்கணும். இது இயற்கையாக நம்மளுடைய குடும்பத்தோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு ஜீவன். இது வந்து எங்கே இருந்தாலும் இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி வளர்த்தோம்னா இது நம்ம கடைசி வரையும் நம்மளுக்கு விசுவாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இது வாலாட்டிட்டு காலை வந்து கடிக்கிற மாதிரி வந்து விளையாடிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஓடுது பாருங்கள் இந்த நாய்க்குட்டி. இதெல்லாம் வந்து நாட்டு நாய்கள் குட்டி. இது வந்து எந்த வித பராமரிப்பு செலவும் இல்லாமல் தானாக இயற்கையாக வளரக்கூடிய தன்மை இதுக்கிட்ட அதிகமாக இருக்குது. இது வந்து இது பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது, கலராக இருக்குது பாருங்கள் நாய்க்குட்டிகள். இந்த மாதிரி வந்து இயற்கையாக இருக்கிற நாய்க்குட்டிகள் நம்ம அடாப்ட் பண்ணி வளர்க்கும் போது அதுக்கும் வந்து ஒரு ஆதரவு கிடைக்குது. நம்மளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நண்பன், விசுவாசமான நண்பன் ஒருத்தன் கிடைக்கிறான். இது வந்து நம்ம வந்து உணர வேண்டிய விஷயம். அதனால் நம்ம அனைவரும் வந்து இந்த மாதிரி செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் நம்ம ஆர்வம் காட்டினா கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகள், அடுத்த சங்கதிகள் கூட இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி சின்ன சின்ன நாய்க்குட்டிகள்லாம் நம்ம அடாப்ட் பண்ணி வளர்க்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கடைசி காலம் வரையும் நம்ம கூட விசுவாசமாக இருக்குன்றது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் இது ஏன் சொல்ல விரும்புதுன்னா, ஏன்னா இன்றைக்கி தெரு ஓரங்களில் நிறைய நாய்க்குட்டிகள் வந்து இந்த மாதிரி வந்து வண்டியில் அடிபட்டு அந்த மாதிரிலாம் செத்து போகுது. இதை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணும்போது அடாப்ட் பண்ணுறோமோ இல்லாட்டி இதை கேர் பண்ணி ஏதோ ப்ளூ கிராஸ் அந்த மாதிரி சில நிறுவனங்கள்லாம் நம்ம விடுறதுக்கு நம்ம வந்து கடைசி வரை இந்த நாய்க்குட்டிகள்லாம் அவர்களுடைய எஜமானாக நம்மளை பார்க்கும். நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல செயல்கள்லாம் ஈடுபடும் போது இயற்கையாக
வர செல்லப்பிராணிகளை நம்ம காப்பாற்றி இயற்கையோடு ஒன்றி நம்ம வாழ்வது உறுதியாகிறது. அதனால் தயவுசெய்து மக்களே இந்த மாதிரி செல்லப்பிராணிகளை நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக நினச்சி நம்ம வளர்க்கணுன்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அது பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக விளையாடுது, எல்லா டென்ஷனும் போயிடும். இந்த மாதிரி நாய்க்குட்டிகள்லாம் வளர்க்கும்போது இன்னைக்கு பிபி ப்ரெஷர் வேலைன்ட்டு எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம மறக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செல்லப்பிராணிகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய கவனங்கள் திசை திரும்பி அந்த நாய்கள் இந்த மாதிரி இந்த செல்லப்பிராணிகளோடு ஒன்றி வாழும்போது நம்மளுடைய டென்ஷன் குறையும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பிபி ப்ரெஷர் அது மாதிரி போன்ற நிறைய விதமான ஒரு ப்ரெஷரில் நோய் அந்த மாதிரி விதமான நோயெல்லாம் வந்து தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்குது. அதனால் தயவுசெய்து மக்களே இந்த மாதிரி வந்து செல்ல பிராணிகளை நம்ம நோக்கி செல்லும்போது நம்மளுடைய டென்ஷன்கள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 ஹவர் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இன்னும் நல்ல மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி குழந்தைகள்லாம் இதை வந்து தூரமாக இருந்து தான் பார்த்து இதை வளர்க்கணும். ஏன்னா சின்ன பல்லு பட்டால் கூட ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால் குழந்தைகள்லாம் இதை வந்து தூரமாக இருந்தால் அதை பார்த்து வளர்க்கணும். அதே மாதிரி இந்த நாய்க்குட்டிகள்லாம் எடுத்துன்னு போய் வளர்க்கும்போது ஒரு ஊசி போட்டு வச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணி